from the Rockstar DMC! கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அதுக்கு கடன் என்னைக்குமே தீர்வாகாது. இன்னைக்கு ஒரு கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்குவ, அப்புறம் அந்த கடனால வர்ற கஷ்டத்தை உன்னால சமாளிக்கவே முடியாம போயிடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ரோகிணிக்கு 10 சவரன் போடுறேன்னு நீ வாக்கு கொடுத்துருக்கவே கூடாது. இன்னைக்கு கடன் வாங்கி ரோகிணி கல்யாணத்தை பண்ணிடுவ, நாளைக்கு ரேவதி கல்யாணத்துக்கு என்னப்பா பண்ணுவ? நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதைத்தான் நம்ம பண்ணணும் பிரபு. கடன் வாங்கிறது எப்பவுமே ஈஸியா இருக்கும். அதை வாங்கறப்போ பெருசா எந்த கஷ்டமும் கொடுக்காது. ஆனா அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைப்போம் பாரு, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கை நீட்டி வாங்கறப்ப கடவுள் மாதிரி தெரியற கடன் தான் அதை திருப்பி கொடுக்கறப்ப நம்ம கழுத்தை நெரிக்கிற பேய் மாதிரி ஆயிடும். அந்த பேய்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்பா. பார்த்து நடந்துக்க என்ன. என்னங்க, நீங்க இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. யோசிச்சுட்டே இருந்தா எப்படிங்க தூக்கம் வரும்? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏங்க, பொய் சொல்ல வரலங்க உங்களுக்கு. நீங்க எவ்வளவு பொய் சொல்றீங்கன்னு உங்க முகமே சொல்லுதுங்க. என்னங்க விஷயம்? இப்ப எதுக்கு பாதி தூக்கத்துல எந்திரிச்சு என்கிட்ட வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீங்க நிம்மதியா தூங்கி இருந்தா நான் ஏன் பாதி தூக்கத்துல எந்திரிச்சு உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன்? இங்க பாரு, பதிலுக்கு பதில் பேசாம படுத்து தூங்கு. நான் தூங்குறது இருக்கட்டும்ங்க, முதல்ல என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லுங்க. ஏங்க தனியா அதை நீங்களே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க? எப்பவாவது அது வெளியே தெரிய போற விஷயம் தானே. நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க. நகைப்பைய ஆதிர பாத்துட்டாளா? பாத்திருந்தா என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாளே. சும்மா போட்டு வாங்கி நம்ம கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க பாக்குறாளோ? என்னங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, மறைக்கிறீங்களா ஏதாச்சும்? இப்ப எதுக்கு நீ இப்படி வக்கீல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? பாத்தீங்களா,
நான் கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க தானே? நீங்களாவே சொல்லிடுங்க. அப்புறம் நானா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தாங்க சங்கடம். நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நீங்க டென்ஷன் ஆனாலும் பரவாயில்லைங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். உங்க கூட நான் இத்தனை நாளா குடும்பம் நடத்துறேன். எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியுங்க. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. நான் அதை உறுதியா சொல்லுவேன். நான் தான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்கிறேன்ல. மறுபடியும் நான் தப்பு பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இனிமே இப்படி பேசினேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. தப்பு பண்றவங்க யாரும் மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி எப்படியோ போயிடுவாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன போட்டு இப்படி கடிச்சு கொதறிட்டு இருக்க? சரி, ஓப்பனாவே கேக்குறேன். நீங்க இன்னும் மாங்கல்யம் வாங்கல தானே? ஐயோ, என்ன நீ சும்மா இதே கேட்டுட்டு இருக்க? நான் எத்தனை தடவை சொல்றது? நான் மாங்கல்யம் வாங்கிட்டேன். போதுமா? நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறதுலயே புரியுதுங்க. நீங்க எதையோ சொல்லாம மறைக்கிறீங்கன்னு. ஐயோ அம்மா தாயே, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. பேசாம படுத்து தூங்குறியா? உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குங்க. அது என்னன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். கௌதம், அக்கா வாங்க அக்கா. என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் பரவாயில்லக்கா. அப்புறம் ஏதாவது யோசிச்சிங்களா? டேய், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுதான். நான் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனமா என்னையே நீ கேள்வி கேட்கிற பாத்தியா? அப்படிலாம் இல்லக்கா. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம மைண்ட் அப்படியே பிளாக் ஆயிடுச்சுக்கா. அதான் உங்ககிட்ட கேட்டேன். குடுக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் சக்சஸ் பண்ணாம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் மைண்டுக்குள்ள வேற என்ன யோசனை வரும்? நான் என்னக்கா பண்றது? ஒவ்வொரு டைமும் நான் ஏன் பண்றது எல்லாமே ஏதாவது ஒரு டைமென்ஷன்ல தோத்து போயிடுதுக்கா. அப்போ ஒண்ணு பண்ணு. உன் வீட்டு பக்கத்துல செக்காட்டுற எண்ணெய் கடை ஏதாச்சும் இருக்கா? இருக்குக்கா. ஏன் கேக்குறீங்க? நீ அந்த கடைக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கு. அத வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தலையில ஊத்தி ஊற வச்சு அப்புறமா கண்டிஷனர் ஷாம்பூலாம் போட்டு நல்ல தலைக்குளி. அக்கா என்னக்கா சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, உனக்குதான். ரோஹிணி உனக்கு கிடைக்க மாட்டான்னு முடிவு பண்ணி எண்ணெய தேய்ச்சி ஒரேடியா தலை முழுகிறேன்னு சொல்றேன். அக்கா என்னக்கா நீங்களே எப்படி சொல்றீங்க? எனக்கு ஏதாச்சும் யோசனை சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்க எப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னடா சொல்றது? ரோஹிணிக்கு கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீ என்னடானா இப்படி ஒவ்வொரு சான்ஸஸ் சொதப்பிக்கிட்டே இருக்க?